உங்கள் வீட்டு பீரோவிலோ அல்லது வங்கி லாக்கரிலோ தங்கம் சேமித்து வைத்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்களுக்கான மிக முக்கியமான செய்திதான் இது. இந்தியா முழுவதும் வீடுகளில் முடங்கி கிடக்கும் சுமார் 30,000 டன் தங்கத்தை சந்தைக்கு கொண்டுவர மத்திய அரசு தற்போது ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்திய மக்கள் காலம் காலமாக சேமித்து வைத்திருக்கும் இந்த தங்கத்தை பொருளாதார சுழற்சிக்குள் கொண்டுவரும் நோக்கில் கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 என்ற புதிய திட்டம் தீவிரமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்தியா ஆண்டுதோறும் சுமார் 700 முதல் 900 டன் வரையிலான தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. குறிப்பாக 2026ஆம் நிதியாண்டில் மட்டும் தங்க இறக்குமதிக்காக சுமார் $71 பில்லியன் அந்நிய செலாவணி செலவிடப்பட்டுள்ளது. இந்த பெரும் சுமையை குறைக்கவும் உள்நாட்டு தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்யவும் மத்திய அரசு திட்டமிடுகிறது. ஏற்கனவே கடந்த 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்டு மானிட்டைசேஷன் 1.0 திட்டம் மக்களிடம் போதிய வரவேற்பை பெறாமல் நாடு முழுவதும் வெறும் 5700 டெபாசிட்டர்கள் மூலம் 31 டன் தங்கம் மட்டுமே ஈர்த்தது. பழைய திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைந்து இந்த முறை மக்கள் அதிகம் நம்பும் மற்றும் அணுகக்கூடிய உள்ளூர் நகைக்கடைகளிலேயே நேரடியாக களமிறக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த 2.0 திட்டத்தின் கீழ் நகைக்கடைகள் மக்களிடமிருந்து தங்கத்தை பெற்றுக்கொள்ளும். இதற்காக நகைக்கடைகளுக்கு கூடுதலாக 1% லாபம் கிடைக்கும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் நகைக்கடைகள் மத்தியிலும் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் செயல்முறைகள் மற்றும் விதிகளுக்கு பெரும்பாலான ஒப்புதல்கள் பெறப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின்படி மக்கள் தங்கள் நகைகளை கொடுக்கும்போது அது உருக்கப்பட்டு 24 கேரட் தங்கமாக மதிப்பிடப்பட்டு கிராம் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். நீண்ட கால வைப்பு நிதிக்கு 2.5% வரை வட்டி வருமானமும் கிடைக்கும். முதிர்வு காலத்திற்கு பிறகு மக்கள் தங்கமாகவோ அல்லது அன்றைய சந்தை மதிப்பிலான பணமாகவோ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 10 முதல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தை திரும்ப பெறும்போது கிடைக்கும் வட்டி வருமானத்திற்கும் தங்கம் விலை உயர்வால் கிடைக்கும் லாபத்திற்கும் எந்தவிதமான வருமான வரியோ அல்லது கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸோ கிடையாது. இதுதான் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். மொத்தத்தில் வீட்டின் பீரோவில் சும்மா இருக்கும் தங்கத்திற்கு 2.5% வட்டி வருமானம், திரும்ப எடுக்கும்போது வரி விலக்கு, நாட்டின் இறக்குமதி சுமைக்கும் தீர்வு என பல நன்மைகளை தருகிறது இந்த கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 திட்டம். நகைக்கடைகள் வழியாக வரும் இந்த புதிய முயற்சி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.